காஞ்சிபுரத்தை துறந்து தவம் செய்ய தீர்மானித்தாள் பார்வதி தேவி. அவள் தேர்ந்த இடம் புனிதமான காஞ்சிபுரம். கம்பா நதிக்கரையில் அமைதியான மணல்வெளி. அந்த மணலை எடுத்து தன் கரங்களால் அம்மை வடித்தாள் ஒரு சிவலிங்கத்தை. அது பிருத்விலிங்கம், மண்ணால் உருவான சிவனின் திருவுருவம். மண் என்பதால் காயப்படுத்தக்கூடாது என்று அம்மை கவனமாக அபிஷேகம் செய்தாள். அவளின் பக்தியை சோதிக்க நினைத்த சிவன் கம்பா நதியில் வெள்ளத்தை எழுப்பினார். நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மண்லிங்கம் கரையத் தொடங்கியது. அந்த நொடியில் அம்மை பார்வதி தன் இரு கரங்களாலும் லிங்கத்தை கட்டியணைத்து, என் உயிரே சிவன், என்னை விட்டு போகாதே என்று கதறினாள். அந்த பரிபூர்ண சரணாகதியில் சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வராக தரிசனம் தந்தார். மண்ணைப் போல பொறுமையும் தாழ்மையும் கொண்டவளே, இன்று நீயே என் பாதியாகிறாய். அன்றிலிருந்து காஞ்சிபுரம் பிருத்வி தத்துவத்தின் திருத்தலமாக பொலிந்தது. இன்றும் அங்கே நிற்கும் 1000 ஆண்டுகளான மாமரம் நிலைத்தன்மையின் சின்னமாக நமக்குச் சொல்லுகிறது. மண் போல பொறுமையுடன் சரணாகதி கொண்டால் சிவன் நம்மை தழுவாமல் போவாரா? ஓம் நம சிவாய.